கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்தில் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 1 முதல் நாம் வாசிக்க போகிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 1வது வசனம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு காதில் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். ஏசப்பா என்ன செய்யணும், நிறைய ஊழியம் செஞ்சுட்டு வர்றாரு. அப்புறம் பார்த்தாக்கா கப்பர்நகூம்ன்ற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அப்போ அந்த தேசத்தில் 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கிறது. அவரோட குணாதிசயத்தை பார்க்குறோம். அதில் 4 முக்கியமான குணாதிசயம் அவர்கிட்ட இருக்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்களா, 100க்கு அதிபதி, அவரோட பிரியமான வேலைக்காரன். அப்போ இந்த உலகத்தில் என்ன செய்யணும், சொந்த பந்தங்களுக்காகவும் கூட சில பேர் பிரயாசப்பட்டு ஜெபிப்பாங்க, சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க. சில பேர் தாய் தகப்பன் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிப்பாங்க, சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்களேன், தன்னுடைய வேலைக்காரனுக்காக என்ன செய்யணும், அதுவும் ஸ்டெப்பு எடுத்து அவர் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிருப்பார் போல். அதில் குணமாகாததுனால இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வராருன்றதை கேள்விப்பட்டுட்டு அந்த 100க்கு அதிபதிக்காக என்ன செய்யணும், அந்த அவஸ்தைப்படுகிற அவனுக்காக ஜெபிக்கிறதுக்காக அவர் பிரயாசப்படுறத இதில் பார்க்க போகிறோம். 4 முக்கியமான அவருக்கு நல்ல குணாதிசயத்தை இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவன் 3வது வசனம். அவன் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அப்போ முதல் நற்குணம், அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எஜமானங்களாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இவருக்கு வேலைக்காரனாக இருந்தாலும் அவன் நல்லா ஆகணும், அவனுக்கு அவன் மேலே அன்பு செலுத்துகிற ஒரு இருதயம் தான் 100க்கு அதிபதி இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த தேசத்தில் இருக்கிற மூப்பர்களை இயேசு கிறிஸ்துட்டு போய் என் வேலைக்காரனை சுஸ்தமாகணும்னு சொல்லி வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் பாருங்களா, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான், அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து அந்த மூப்பர்கள் சொல்கிறாங்க, அந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவனுக்கு சுகமாகணும்னு எங்ககிட்ட கருத்தாய் வேண்டிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். ஏனென்றால் ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெப ஆலயத்தை எங்களுக்கு ஒன்று கட்டி கொடுத்துருக்குறான் அப்படின்னு. அப்போ 2வது குணாதிசயம் அவருக்கு என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறாரு, ஜெபிக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்கிறார். 2வது நற்குணம். முதல் நற்குணம் வேலைக்காரனை கூட நேசிக்கிறது. ரெண்டாவது என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு உதவி செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்களாம், 5வது வசனத்தில் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்போ பாருங்களேன், 3வது குணாதிசயம், இயேசு கிறிஸ்துவை இட்டுட்டு வராங்க. அப்போ இங்கேருந்து என்ன செய்யணும், சில ஆட்கள் போய் வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவரே, என்ன செய்யணும், நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, நானும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு என்ன செய்யணும், எனக்கு பாத்திரம் கிடையாது, பாத்திரம் இல்லை. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்போ 3வது நற்குணம் என்ன செய்யணும், தன்னை தாழ்த்துக்கிறான். அப்படியாப்பட்ட பாருங்களேன், இன்றைக்கி பார்த்தாக்கா 100க்கு அதிபதினா அந்த காலத்தில் 100 பேருக்கு ஒரு அதிபதி, இந்த காலத்தில் ஒரு பிரசிடெண்ட்டுன்னு சொல்லலாம், அப்படி தான் நினைக்கிறான். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு வேலையில் இருக்கிற மனுஷனுக்கு தன்னை தாழ்த்து
தாழ்த்துக்கிறான். நான் இப்போ பாருங்களேன், நம்மலாம் எவ்வளோ ஜெபம் பண்ண போகிறோம். சில பேருக்கு ஒரு மேட்டிமையான குணங்கள்லாம் இருக்குது, வந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய மேன்மையை பற்றி, அவர் செய்த அற்புதங்களெல்லாம் கேள்விப்பட்டு அப்படியாப்பட்ட ஒரு என்ன செய்யணும், தெய்வம் என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ தங்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் அவர் உணர்ந்து பார்த்து தன்னை தாழ்த்துக்கிறார். அப்போ நான் போகிற அளவுக்கு ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்போ தன்னை தாழ்த்தி என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையை விடுதலையை மாத்திரம் எதிர்பார்க்குறோம். அப்படியாப்பட்ட ஒரு குணாதிசயம் இந்த காலத்தில் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ 3வது நற்குணம் என்ன, தன்னை தாழ்த்துக்கிறோம். அடுத்தது பாருங்களாம், நான் அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு சொல்லலை, நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு 8வது வசனத்தில், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்று சொன்னதாக சொல்லுங்கள் என்று ஆள்களை தான் அனுப்பி விட்டுருக்கிறார். அப்போ பாருங்களேன், நான் ஒரு வேலைக்காரனை பார்த்து போனா போகிறான், வான்னா வரான். அப்போ அதிகாரத்துக்கு எனக்கு கீழ்ப்பட்டவங்களை நான் சொல்கிறேன்ல, அதே போல் அவருடைய அரசாங்க வருகை, இயேசுவோட வருகை உண்மை என்பதை அவன் அறிந்திருந்ததுனால அவருடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேன். அவர் வானா வர போகிறாரு, நான் போனான்னா போகிறேன், எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் இந்த இடத்துல வர்றதுக்கு நான் என்ன பெரிய ஆளா அப்படின்னு தன்னை தாழ்த்தின அந்த நற்குணத்தை அவர் என்ன சொல்கிறாரு, அதை பார்த்துட்டு இயேசு சொல்கிறாரு. 9வது பாருங்களாம் வசனத்தில், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ பாருங்களா, இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, அவரோட கூட இருந்த 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நிறையா அவரோட கூட இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர் மூலம் விடுதலை அடைந்த நிறைய என்ன செய்யணும் சீஷர்கள், நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இப்படி திரும்பி பார்க்குறாரு. பாருங்களேன், எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் யாருக்குமே இருக்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்கார சுஸ்தமாவான்னு ஆட்களை அனுப்பி விட்டு அப்படி ஒரு அன்பை, ஆண்டவருடைய அன்பை அவர் ருசிக்கிறார். இந்த காலத்தில் என்ன செய்யணும், நம்ம போய் ஜெபம் பண்ணணும், அவங்களும் ஜெபம் பண்ணணும். அப்பயும் நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. விசுவாசத்தை நீ விசுவாசியால் என்ன செய்யணும், விசுவாசம் இல்லாத ஒன்று கிடைஞ்சதுன்னா அதே பாவம். அப்போ விசுவாசி பிணியாலேயே ரட்சிக்கும். விசுவாசம் தான் என்ன செய்யணும், அந்த கடைசி வரைக்கும் ஆண்டவரிடத்தில் செல்லக்கூடிய ஒரு பெரிய அது ஒரு கனி. விசுவாசன்றது ஒரு கனி. அப்போ தன்னை பின்தொடர்ந்து வருகிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்படியாப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளே இது வரைக்கும் நான் யாரையும் காணலை அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதிக்குள்ள 4வது நற்குணத்தை, அந்த விசுவாசத்தை குறித்து அவனுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு இல்லையேன்னு அப்படி என்ன சொன்ன ஏங்கி பெருமிச்சுட்டு பார்க்குறாரு போல். அப்போ இப்போ உள்ள எல்லாருக்கும் விசுவாசம் தளர்ந்து போயிடுச்சு. விசுவாசி என்ன செய்யணும், விசுவாசியால் எல்லாமே கூடும். நீ விசுவாசித்தால் தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. விசுவாசிக்க வேண்டும். அப்போ 4 குணாதிசயம். முதல் குணாதிசயம் என்ன செய்யணும், வேலைக்காரனை நேசிக்கிறது, தன்னை விட கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் நேசிக்கிற அன்பு செலுத்துகிற முதல் நற்குணம். அடுத்தது ஜெப ஆலயங்களை கட்டி ஜெபிக்கிறவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். 3வது என்ன செய்யணும், தன்னை தாழ்த்தினார். 4வது என்ன செய்யணும், விசுவாசம், ஏசப்பாவை குறித்த விசுவாசம். இந்த 4 குணாதிசயம் 100க்கு அதிபதிக்கு இருந்தது போல் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். அல்லேலூயா. அதே போல் பாருங்களா, அடுத்தது ஏசப்பா சொல்கிறாரு, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாக கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அனுப்பப்பட்டவர்கள் ஏசப்பா ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. அதே நேரத்தில் வேலைக்காரன் சுத்தமாயிட்டான், அவன் எழுந்து நடக்கிறான் போல இருக்குது. அவங்க வீட்டுக்கு பார்த்தாக்க வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறது கண்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைய வியாதியில் உள்ளவங்களை என்ன செய்யணும், குணமாக்கி அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து மறுவாழ்வை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாப்பட்ட மெய் தேவனை என்ன செய்யணும், அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான். அவரே ஒருபோதும் விட்டு விடாதபடிக்கு நம்ம செபிப்போம். சோதரங்கத்தாவே, பரலோக பிதாவே, இயேசு நாமத்தினால் வருகிறப்பா ஆண்டவரே, இன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசப்பா 100க்கு அதிபதியை பற்றி பார்த்தோம். அந்த மனுஷனுக்கு இருந்த நற்குணங்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் வர வேண்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இதன் மூலம் திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் செபிக்கிறோம். தடைகள்
மாறட்டும். எதிர்ப்பு ஆவிகள் சுட்டரிக்கப்படணும். ஆண்டவரே அப்பா, வானம் மண்டலம் பொல்லாத ஆவிகள் எரிப்படணும். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எரிப்படணும். உங்கள் ஆண்டவரே ஏசப்பா வல்லமை இறங்கணும். ராஜாதி ராஜாவே நீங்கள் வந்து மெய்யாலுமே ஆசீர்வதிக்க வேண்டும் முடியாது. இந்த செய்தி மூலம் என் தேவன் ஆண்டவரை கிருபை வல்லமை அபிஷேகம் கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா.